வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி. இது ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஸ்பான்ச்சியாக இருக்கும். டக்குன்னு நம்ம 10-15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. ஹெல்த்தியான தோசை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம சேர்க்கணும். கண்டிப்பாக பால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தக்காளியில் நல்லா அந்த விழுதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. மிச்ச பாலையும் ஊற்றிடுங்க. கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் இருக்கிற பாலையும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஒரு 2 பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்கலை, 2 பிஞ்சு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது நம்ம தோசை மாவுக்கும் அடுத்த லெவலாக இருக்கணும். ரவா தோசை மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை மாவுக்கும் அடுத்த லெவலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா ஸ்பான்ஸாக வரும். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும். இந்த அளவு இருந்தால் தான் தோசை நல்லா ஸ்பான்ஸாக வரும். இல்லாட்டி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் குறைஞ்சிடும். ஒரு பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது நம்ம இழுக்கணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் எடுத்துருக்கிற அளவுகளுக்கு எனக்கு 4 தோசை வந்துச்சு. நான் கொஞ்சம் பெரிய பெரிய தோசையாகவே ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன தோசையாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 தோசை கூடுதலாக வரும். உங்களுக்கு 1 கப்புக்கு எனக்கு 4 தோசை வந்துச்சு. இதே நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பேருக்கு அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா இதே அளவுகளோடு சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அளவுகள் சேர்த்துக்கோங்க. பொருட்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு வெங்காயம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால். போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடாமல் திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது தோசை? அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு காய்கறி விருப்பப்பட்டால் நீங்கள் கேரட் கூட துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மசாலா வாசனையோட மசாலா தோசை மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் சுட்டு எடுத்துட வேண்டியது தான். இது கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே விட்டு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தோசை சூப்பராக இருக்கும், அப்படியே பஞ்சு கணக்காக இருக்கும் உங்களுக்கு தோசை. பால் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே ஒரே மாதிரி நம்ம தயிராக சேர்க்காமல் இதில் பால் விட்டு செய்யும் பொழுது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
இதே போல் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். அருமையான இன்ஸ்டன்ட் கோதுமை தோசை தயாராகிடுச்சு. அதுவும் மசாலா தோசை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஓட்டோட்டையாக இருக்கும் தோசை. ஹோல்ஸ் எல்லாம் விழுந்து அவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியோடு சேர்த்து பரிமாறுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.